அனைவருக்கும் வணக்கம். ஸோ கான்செப்ட் கிங் அண்ட் கான்செப்ட் குவீன். ஸோ கிளாஸஸ் நம்ம இன்னிடம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் கிங் ஆர் குவீன் சாப்டர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடை ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா அரித்தமெட்டிக், இன்னொரு பார்ட் வந்து அட்வான்ஸ் மேக்ஸ். இப்போ இந்த அரித்தமெட்டிக் அப்படின்றது வந்து ட்ரிக் ஓரியன்டாக இருக்கும். இதே அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்றது ஃபார்முலா ஓரியன்டாக இருக்கும். இப்போ இந்த அட்வான்ஸ் மேக்ஸ் இது ரெண்டுக்கும் சிலபஸ் பார்க்கலாம். இப்போ அரித்தமெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த 23 கான்செப்ட் வந்து அரித்தமெட்டிக் உள்ளே வரும். இப்போ இந்த 23 கான்செப்டில் சிம்பிளிஃபிகேஷன், ஆவரேஜ், பர்சன்டேஜ் இந்த மூணுமேவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஸ்கூலில் என்ன படிச்சிருக்கோமோ அதே தான். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன டெக்னிக் மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்போ இந்த மூணுமே கிட்டத்தட்ட இன்டர்லிங்காக தான் இருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் வந்து போர்டு மாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். தென் அங்கே வந்து டிஜிட்டல் சம் அண்ட் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆவரேஜ் வரும்போது இதை நம்ம ஆவரேஜில் அப்ளை பண்ணுவோம். தென் பர்சன்டேஜில் அப்ளை பண்ணுவோம். இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் டாபிக். ஓகேவா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா ஆவரேஜ், பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த 3 கான்செப்டை வச்சு தான் மிச்சம் இருக்க எல்லா கான்செப்டையும் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ அரித்தமெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் சரி, அரித்தமெட்டிக் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அட்வான்ஸ் மேக்ஸை முடிச்சுட்டு அரித்தமெட்டிக் வருவோம். இப்போ அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஃபார்முலா பேஸ்டு தான் இருக்கும். ஓகேவா, ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்றது வந்து ஃபார்முலா பேஸ்டு ப்ராப்ளம். அரித்தமெட்டிக் அப்படின்றது டாபிக் பேஸ்டு ப்ராப்ளம், ட்ரிக் பேஸ்டு. ஓகேவா, ஸோ அப்போ ட்ரிக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், அரித்தமெட்டிக் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 23 டாப்பிக்கு, இங்கே ஒரு 11 டாபிக். ஸோ இதுக்குள்ளே கொஞ்சம் சப்டிவிஷன்ஸ் இருக்கும். நான் மேஜராக மட்டும் எடுத்திருக்கேன். அப்போ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 34 டாபிக்ஸ் தான் இருக்குது ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும். இந்த 34 டாபிக்ஸ்லேயும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன், ஆவரேஜ், பர்சன்டேஜ் இது மூணும் ஒரே கான்செப்ட்குள்ளே வந்துடும். அப்போ இதை நீங்கள் ஒன்று எடுத்து சிம்பிளிஃபிகேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா ஆவரேஜ் அண்ட் பர்சன்டேஜ் ஒரே ஸ்ட்ரெச்சில் நீங்கள் முடிச்சிடலாம். தென் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அண்ட் ஏஜஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட இன்டர்லிங்க் தான். அப்போ இதை டோட்டலாக நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா இதேமாதிரி நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ பார்ட்னர்ஷிப்பு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டிஸ்கவுண்ட்டு இது மூணுமே ஒரே இது தான், கான்செப்ட் ஒன்று தான், நேம் மட்டும்தான் வேரி ஆகும். ஓகேவா, கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான். நீங்கள் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம சொல்லும் போது எப்படி சார் கான்செப்ட் ஒன்றா வரும், கொஸ்டின் வேறு வேறு மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் நம்ம கிளாஸஸ் போகும்போது ஆமாம் இது இன்டர்லிங்காக தான் இருக்குன்றிருக்கும். அப்போ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 1 2 3 4 5 6 7 இங்கே ஒரு 4. அப்போ 7 + 4 11. அப்போ 11 கான்செப்ட். ஸோ ஜஸ்ட் 11 கான்செப்ட். ஸோ 11 கான்செப்டை நீங்கள் கிளியர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ உங்களுக்கு சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ கான்செப்ட்னு சொன்னோடனே நிறையா பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா ஃபார்முலா தான் இவர் சொல்லித்தர போகிறாரு அப்படின்னு. நான் ஃபார்முலா சொல்லித்தரல. இப்போ நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ நம்ம இந்த கிளாஸில் ஆவரேஜஸ் பார்ப்போம். ஸோ ஆவரேஜஸ் கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஓ இதுதான் கான்செப்ட் அப்படின்றது. ஸோ நம்ம வந்து ஃபார்முலா பேஸ்டு ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கணும். பட் அந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது தெரியணும். ஸோ இங்கே மொத்தமே பார்த்திங்கன்னா 11 சாப்டர்ஸை நம்ம பிரிச்சுருக்கோம். அப்போ 11 சாப்டர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் ஆகாது. ஸோ நீங்கள் முடியாது, நான் வந்து ரொம்ப டைம் இருக்கும் அதை சால்வ் பண்ணுறதுக்குன்னு நினச்சிங்கன்னா அது முடியாமல் தான் இருக்கும். ஸோ முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. ஒரு 1 மந்த்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வீக்லேயே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும், உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ரெசென்ட்டில் உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம் போட்டு பாருங்கள். இந்த எக்ஸாமில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்றதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கான்செப்ட் முடிச்சுட்டு நம்ம கான்செப்ட் கிங் இல்லைனா குவீன் இந்த கோர்ஸில் ஒவ்வொரு கான்செப்டை இப்போ இன்றைக்கி ஆவரேஜ் முடிச்சிருக்கோமா, ஆவரேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஆவரேஜோட கொஸ்டினை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அக்யூரேசி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ கான்செப்ட் கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் கான்செப்ட். ஸோ ஃபார்முலாவை மட்டும் நம்ம சொல்லலை, அதாவது பியூர் மேத்தமெட்டிக் கிளாஸாக இங்கே இருக்காது. ஸோ கான்செப்ட் அப்படின்னா நிறைய பேர் ஃபார்முலா வந்து எப்படி வந்துச்சு, ஆரிஜின் எப்படி அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. அந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், ரியல் லைஃப்பில் அதை எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம்,
அதை தான் நம்ம கான்செப்ட் கிங் கிளாஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? கான்செப்டை கிளியராக இருக்கீங்க, ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி கான்செப்டை நல்லா இது பண்ணிட்டீங்க அப்படின்னா மெமரைஸ் பண்ண வேண்டாம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் மக்கப் பண்ண வேண்டாம், எந்த ஃபார்முலாவையும் நீங்கள் மக்கப் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் இந்த கிளாஸை லிசன் பண்ணுங்கள். 2 டைம்ஸ் லிசன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுறது சிம்பிள். ஸோ இந்த கிளாஸில் 1 மந்தில் நிறையா பேர் கேட்குறது, 1 மந்தில் நான் அதை முடிச்சிடலாமா சார், இல்லை 3 மந்த் ஆகுமா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் 1 இயராக ட்ரை பண்ணுறாரு, இன்னும் மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேறு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கான்செப்டை கிளியர் பண்ணிடுறோம், அடுத்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு கான்செப்ட் முடியும் போதும், இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் சொல்லியிருப்போம். சிம்பிளிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஆவரேஜ் கிளாஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இல்லையா? கிளாஸஸ் முடியும் போது ஆவரேஜஸில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத லாஸ்ட்டாக நம்ம சொல்லியிருக்கோம். இந்தந்த டைப்லலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அந்தந்த டைப்பில் நம்ம எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஒவ்வொரு கான்செப்ட்லையும் இப்போ ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டால் ஆவரேஜில் நிறைய டைப்பாக கேள்வி கேட்கலாம். ஸோ கொஸ்டினை இந்த மாதிரின்னு கேள்வி கேட்கலாம். ஸோ எல்லா டைப்பையும் சேர்த்து நம்ம ப்ராப்ளம் சால்விங்கும் எடுத்திருப்போம். ஸோ அதனால் அது எல்லா டீட்டெயில்டும் இந்த கிளாஸில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த கிளாஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓ இவ்வளோதான் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ கான்ஃபிடெண்ட்டாக முழு மனசோட, ஓகேவா, 100% ஒரு ட்ரஸ்ட்டோட பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜஸ், அதாவது சராசரி. ஸோ ஆவரேஜஸ் அப்படின்றது நார்மலாக இப்போ நீங்கள் கூகுள்லேயோ இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்லேயோ ஆவரேஜ் அப்படின்னு எடுத்தாலேவும் ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் படுறது இந்த ஃபார்முலா தான் வரும். ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இதுதான் நம்ம கண்ணில் படக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்மளும் யூஸ் பண்ண போகிறோம், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்போ நார்மலாக ஒரு ஆவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூவோட சராசரி மதிப்பு என்ன அப்படின்றது ஆவரேஜ். இதை இன்னொரு வேலை சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லலாம். ஸோ ஆவரேஜுக்கு இன்னொரு எக்ஸாக்ட் மீனிங் என்ன அப்படின்னா ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆவரேஜ் இதில் இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன். ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் தமிழில் சமமாக பிரித்தல். ஓகேவா? சமமாக பிரித்து கொடுத்தல், இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம். சமமாக பங்கிடுதல் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சமமான பங்குன்னு வச்சுக்கலாமா? சமமான பங்கு. ஓகே, இப்போ இதை எப்படி சார் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்கிறாங்க? ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபேமிலி எடுத்துக்கலாம். அந்த ஃபேமிலியில் 5 மெம்பர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ஃபேமிலியில் 5 பர்சன்ஸ் இருக்காங்க, இல்லை 5 மெம்பர் இருக்காங்க, எப்படினாலும் ரைட்டு தான். 5 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா 3 பசங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த அப்பா கடைக்கு போயிட்டு ஆப்பிள் வாங்கிட்டுறாரு. ஸோ டோட்டலாக ஒரு 10 ஆப்பிள் வாங்கிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். 10 ஆப்பிள் வாங்கிட்டு வராங்கன்னா இப்போ இந்த 10 ஆப்பிளை அந்த ஃபேமிலிக்கு பிரித்து கொடுக்கணும். அப்போ எப்படி பிரித்து கொடுக்கலாம்? நம்மக்கிட்ட இருக்கிறது 10 ஆப்பிள், அந்த ஃபேமிலியில் இருக்கிறது 5 பேர். அப்போ பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளோ வரும்? 2 ஆப்பிள் வரும். ஸோ இதுதான் ஆவரேஜ். ஸோ இப்போ ஈக்குவலாக எல்லாருக்கும் 2 ஆப்பிள் பிரித்து கொடுத்துருவோமா? ஸோ கான்செப்ட் புரியுதா? ஸோ இப்போ இங்கே நம்ம பை நேச்சராக ரியல் லைஃப்லேயே நம்ம இது தான் பண்ணுவோம். நம்ம வீட்டில் நம்ம அப்பா ஒரு பொருள் வாங்கிட்டு வராங்கன்னா நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த பொருளை அத்தனை பேருக்கு சரிசமமாக பிரித்து கொடுப்போம். எப்படி பிரித்து கொடுப்போம்? மொத்தம் எத்தனை பொருள் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். அப்போ மொத்தம் எத்தனை பொருள் இருக்குன்றது பார்க்குறது தான் சம் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்றது என்னது? நம்ம அப்பா வாங்கிட்டு வந்த பொருள் மொத்தம் எத்தனை இருக்குது அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியில் இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்காங்க, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். கான்செப்ட் புரியுதில்ல? டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் பண்ணுற அதே தான் நம்ம ப்ராப்ளம்லையும் அப்ளை பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் இதை ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்க்காம சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன? டோட்டலாக அவங்க வாங்கிட்டு வந்தது எத்தனை இருக்குது, நம்ம மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கும். ஸோ டோட்டல்
வாங்கிட்டு வந்த வேல்யூ டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ ஒரு பர்சனுக்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். அப்போ 10 ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருந்தா 5 ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸை நான் X1, X2, X3, X4, X5 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நபருக்கும் 2 ஆப்பிள் நான் பிரித்து கொடுக்குறேன். அப்போ 10 ஆப்பிளை நான் 2 பிரிச்சுட்டேன். இப்போ எல்லாரோட வேல்யூவும் என்னவாக இருக்குது? 2 2 2 2ன்னு இருக்கா? எல்லாரோட வேல்யூவும் 2 2. அப்போ இது என்னது? இதுதான் இதோடைய ஆவரேஜ். ஓகேவா? இந்த 2 அப்படின்றது தான் இதோடைய ஆவரேஜ். ஸோ ஆவரேஜை இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா எல்லாரோட வேல்யூவும் 2 2 2 2ன்னு தான் இருக்குது. அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்கிறோம். ஸோ ஆவரேஜுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ ஒரு 10th ஸ்டூடெண்ட்டுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. மார்க் எவ்வளோ எடுத்திருக்காருன்னா 400 மார்க்ஸ் எடுத்திருக்காரு அவுட் ஆஃப் 500. ஸோ 500க்கு 400 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. இப்போ அவருடைய ஆவரேஜ் என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஆவரேஜ் என்னன்னா அந்த 5 சப்ஜெக்ட்லேயும் சேர்த்து, அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், இந்த 5 சப்ஜெக்ட்டும் சேர்த்து அவர் 400 மார்க் எடுத்திருக்காரு. அப்போ இந்த 400 அப்படின்றது சம் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ இந்த 400 அப்படின்றது சம் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகேவா? ஸோ 400 அப்படின்றது சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட். ஸோ டோட்டல் எத்தனை சப்ஜெக்ட்? 1 2 3 4 5. அப்போ டோட்டல் சப்ஜெக்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அப்போ இங்கே சம் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன? 400 டிவைடட் பை 5. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 80 வரும். அப்போ அவருடைய ஆவரேஜ் வந்து 80. இப்போ ஆவரேஜ் 80ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 80 அப்படின்றது என்னென்னா, ஸோ இவர் எடுத்த மார்க் 400 தானே. ஸோ ஒரு டோட்டலாக எடுத்த மார்க் 400. ஸோ இண்டிவிஜுவலாக அவர் ஒவ்வொரு சப்ஜெக்டில் என்ன மார்க் எடுத்திருக்காருன்றது கொடுக்கல. ஆனால் அவர் எடுத்த மார்க், டோட்டல் மார்க்கை அந்த 5 பேருக்கு பிரித்து கொடுக்கலாம். அந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் பிரித்து கொடுத்தோம்னா எவ்வளோ வரும்? 80ன்னு வரும். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டும் 80 80 80 80ன்னு வருமா? ஸோ அப்போ ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அவர் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காருன்னு எனக்கு தெரில. பட் ஆவரேஜாக சராசரியாக அவர் 80 மார்க் எடுத்திருக்காரு. மோரார்லெஸ். ஒரு இதில் 60 எடுத்திருக்கலாம், ஒரு இதில் 80 எடுத்திருக்கலாம், ஒரு இதில் 90 எடுத்திருக்கலாம். நமக்கு அது தெரியாது. பட் ஆவரேஜ் அப்படின்றது ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம இந்த ஆவரேஜ் கான்செப்டில் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதையே கொஞ்சம் ட்ரிக்கியாக யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு டைரெக்டாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதை பார்ப்போம். அடுத்து இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ட்ரிக்கியாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை அடுத்தடுத்த கான்செப்ட் வரும்போது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டைரெக்டாக இப்போ நம்மக்கிட்ட 1 2 3 4 5 அப்படின்ற ஒரு கொஸ்டினை கொடுத்து இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ரா டேட்டா. நம்ம எதுவும் கொஸ்டின் கொடுத்து அதிலிருந்து நம்ம எடுத்துறதில்ல. டைரெக்டாகவே ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, அதுக்கு ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜோட ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 15 வரும். ஸோ அப்போ 15 பை 5. ஏன்னா இங்கே டோட்டல் வேல்யூ வந்து 5 வேல்யூஸ் இருக்குது. அப்போ 15 பை 5 என்ன வரும்? 3. தேர்ஃபோர் ஆவரேஜ் இஸ் 3. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ 13 24 47 76 90 இதோடைய ஆவரேஜ் சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர். ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் இங்கே என்ன வரும்? 250 வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 250 வரும். 250 பை 5 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 50 வரும். தேர்ஃபோர் ஆவரேஜ் ஃபார் திஸ் அப்சர்வேஷன் இஸ் 50. ஸோ இது டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ணுறது. இப்போ நம்ம கொஸ்டின் கொடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கொஸ்டின்லேயே செக் பண்ணணும். என்ன கொஸ்டின்லேயே செக் பண்ணுறது? இப்போ கொஸ்டினை நமக்கு ஆவரேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலேவும் ஒன்று ரா டேட்டாவாக வரப்போகுது, இல்லை அப்படின்னா கொஸ்டினை வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க. இப்போ ஒரு காலேஜில் இல்லைனா ஒரு ஸ்கூலில் இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 5 ஸ்டூடெண்ட்டோட மார்க் இது. இன்னொரு குரூப்பில் இன்னொரு 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அந்த 5 ஸ்டூடெண்ட்டோட மார்க் இது. அப்போ அவங்க வந்து இதே ரா டேட்டாவை
ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி ப்ராப்ளமாக கொடுப்பாங்க. ஸோ ரியல் லைஃப் அப்படின்றது வந்து ஸ்கூலை வச்சு கொடுக்கலாம், இல்லை ஒரு 5 பர்சனுடைய ஏஜை வச்சு கொடுக்கலாம், இல்லைனா ஒரு 8 பர்சனுடைய ஹைட்டை வச்சு கொடுக்கலாம், இல்லைனா ஒரு 5 பொருளுடைய வெயிட்டை வச்சு கொடுக்கலாம். ஸோ எப்படி வேணால் அவங்க கேள்வி கேட்கலாம். ஆனால் அந்த கொஸ்டின்லேருந்து நீங்கள் கிவன் டேட்டா எடுத்து எழுதுனீங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு ரா டேட்டாவாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த டேட்டாவுக்கு தான் நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டேட்டாவை கொஸ்டின்குள்ளே சேர்த்து கொடுப்பாங்க. அந்த லெட்டர்ஸ்குள்ளே அந்த வாக்கியமாக இந்த கொஸ்டின் இருக்கும். அந்த வாக்கியத்திலேருந்து அதை நம்ம ரா டேட்டாவை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அப்போ ஆவரேஜ் அப்படின்னாலே ஒரு கொஸ்டின்லேருந்து ரா டேட்டாவை நம்ம எடுக்கணும். ரா டேட்டான்றது இந்த மாதிரி நம்பர்ஸாக நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுப்போம். இப்போ அந்த ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிற நம்பர்ஸ் எந்த மாதிரி இருக்கும் கொஸ்டின் கேட்கும்போது 2 டைப்பாக இருக்கும். ஸோ 2 டைப் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைப்பு அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷனாக இருக்கலாம். ஸோ அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷன்னா என்ன அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷனாக இருக்கலாம் அல்லது நான் அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷனாக இருக்கலாம். ஸோ இந்த 2 டைப்பில் மட்டும்தான் நம்மளுடைய ரா டேட்டா இருக்க முடியும். ஒன்று அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷனாக இருக்கணும், இல்லைனா நான் அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷனாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷன் அப்படின்னா என்னென்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஒரு சில வேல்யூஸ் எடுத்துருக்கேன். இதெல்லாம் ஒரு ரா டேட்டான்னு வச்சுக்கோங்க. நமக்கு டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 10, 20, 30, 40, 50ன்றது ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய 5 ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்கு, இவங்களுடைய ஆவரேஜ் மார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன் எ ஸ்கூல் தேர் ஆர் 5 ஸ்டூடெண்ட்ஸ், த மார்க் ஆஃப் த 5 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி லெட்டர்ஸில் நிறைய கொடுத்துருப்பாங்க. பட் அந்த கொஸ்டினை ஃபில்ட்ரு பண்ணி கிவன் டேட்டா எடுத்து எழுதணும்னா இந்த மாதிரி ஒரு ரா டேட்டா தான் நமக்கு வரும். ஸோ இந்த ரா டேட்டாவை எடுத்த வேல்யூவை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு ரூலு, ரா டேட்டாவை மாற்றினதுக்கப்புறம் அதை அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதணும். அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதியாச்சு. எடுத்து எழுதினதுக்கப்புறம் இப்போ என்ன செக் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரென்சஸ் செக் பண்ணுங்கள். அதாவது 1க்கும் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 1. 2க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 1. 3க்கும் 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 1. 4க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 1. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிற டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனதுக்கப்புறம் டிஃப்ரென்சஸை செக் பண்ணுங்கள். அப்படி டிஃப்ரென்சஸை செக் பண்ணோம் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் எப்படி வருதுன்றதை செக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் எல்லா நம்பருடைய டிஃப்ரென்ஸும், அதாவது அடுத்தடுத்த நம்பர், ஃபஸ்ட்டு நம்பர், செகண்ட் நம்பர், செகண்ட் அண்ட் தேர்டு, நீங்கள் எந்த நம்பர் வேணால் எடுங்க, அடுத்தடுத்த நம்பராக எடுங்க. ஓகேவா? எந்த இடத்துல இருந்து வேணால் அடுத்தடுத்த நம்பர் எடுத்து டிஃப்ரென்சஸ் செக் பண்ணுங்கள். அப்படி டிஃப்ரென்சஸை செக் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி வருதுன்றதை பாருங்கள். இப்போ இங்கே 1 1 1 1 வருது. இப்போ 10க்கும் 20க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 10. 20க்கும் 30க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 10. 30க்கும் 40க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 10. 40க்கும் 50க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 10. இங்கே டிஃப்ரென்ஸ் எல்லாமே என்ன வருது? 10 10 10 10 வருது. இப்போ இந்த கொஸ்டின் 9க்கும் 18க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 9. 18க்கும் 27க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 9. 27க்கும் 36க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 9. 36க்கும் 45க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 9. 45க்கும் 54க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 9. ஸோ இங்கே எல்லா நம்பருடைய டிஃப்ரென்ஸ் 9. இங்கே 12க்கும் 24க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 12. 24க்கும் 36க்கும் டிஃப்ரென்ஸ் இஸ் 12. 36 and 48 difference is 12. 48 and 60 12. 60 and 72 difference 12. 72 and 84 difference 12. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடைய டிஃப்ரென்ஸும் 23ன்னு வரும். அப்போ அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷன்னா என்னென்னா கொடுத்துருக்கிற கொஸ்டின்லேருந்து கிவன் டேட்டா எடுத்து எழுதுறீங்க. அந்த கிவன் டேட்டா ஒரு ரா டேட்டாவாக இருக்கும். அந்த ரா டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனதுக்கப்புறம் எல்லா நம்பருடைய டிஃப்ரென்சஸை செக் பண்ணுறோம். அப்படி டிஃப்ரென்சஸை செக் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் சேமாக வந்துச்சு அப்படின்னா எல்லா டிஃப்ரென்ஸும் எந்த 2 நம்பர் எடுத்தாலும் டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருந்தால் அதுக்கு பேர் அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷன். ஓகேவா? அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் சேமாக வந்துச்சு அப்படின்னா அது அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷன்னா என்ன? நான் அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷன்னா அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் சேமாக வரலை அப்படின்னா அது நான் அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷன். அவ்வளோதான். அப்போ நீங்கள் இங்கே ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டால் போதும்ல. அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷன்னா என்னன்னு தெரிஞ்சால் நான் அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷன் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அரித்தமெட்டிக் ப்ரொக்ரெஷன் அப்படின்றது கொடுத்துருக்கிற டேட்டாவை
அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனதுக்கப்புறம் எல்லா 2 வேல்யூக்கும் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்த நம்பர், அடுத்தடுத்த எல்லா நம்பரும் ஃபஸ்ட்டு நம்பர் ஃபஸ்ட் அண்டு செகண்டு, அடுத்து செகண்ட் அண்டு தேர்டு, அடுத்து தேர்ட் அண்டு ஃபோர்த்து, அடுத்து ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த்து, அடுத்து ஃபிஃப்த் அண்டு சிக்ஸ்த்து, இந்த மாதிரி எல்லா நம்பருக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் சேமாக இருந்தால் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன், சேமாக இல்லைன்னா நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன். அவ்வளோதான். இப்போ சேமாக இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது, சேமாக இல்லைன்னா இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது? ஆக்சுவலி ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெண்டையுமே சால்வ் பண்ணலாம், சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு டைம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போ டைமை சேவ் பண்ணுற மாதிரி இந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம மாற்றலாம், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. இப்போ அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் எப்போயுமே ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப டைம் இருக்கும். ஸோ அது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது ஃபஸ்ட்டு மெத்தட், அது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இப்போ மெத்தடு 2. ஸோ மெத்தட் 2 என்னென்னா, நம்ம ஒரு கொஸ்டின் கொடுத்தா அந்த கொஸ்டின்லேருந்து கிவன் டேட்டா எடுத்து எழுதுவோம். அந்த கிவன் டேட்டா எப்படி இருக்கும்? ஒரு ரா டேட்டாவாக இருக்கும், அதாவது இந்த நம்பர்ஸாக இருக்கும். அந்த நம்பர்ஸ் தான் மேலே கொடுத்துருக்காங்க, 12, 24, 36, 48, 60, 72, 84. அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதிருங்க. ஓகேவா? அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், அதாவது மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நம்பர் அப்படின்றது 1 ஒரு நம்பர், 2 ஒரு நம்பர், அப்படி கிடையாது. 12 அப்படின்றது ஒரு நம்பர், அப்போ இது ஒரு டேர்ம். 24 அப்படின்றது ஒரு டேர்ம். 36 அப்படின்றது ஒரு டேர்ம். அந்த மாதிரி இங்கே எத்தனை டேர்ம் இருக்குது? 7 டேர்ம் இருக்குது. அப்போ கொடுத்துருக்கிற டேட்டாவில் வந்து ஒன்று ஆடு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ ஆடு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னால் 1, 3, 5, 7, 9 எக்ஸட்ரா. இந்த மாதிரி ஒற்றைப்படையில் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா, உறுப்புக்கள் இருந்துச்சுன்னா, தமிழில் அது எக்ஸாக்டாக சொன்னால் உறுப்புக்கள், 12ன்றது ஒரு உறுப்பு, 24ன்றது ஒரு உறுப்பு, இந்த மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய மிடில் டேர்ம். ஸோ இந்த டேர்ம் இதில் வந்து 7 டேர்ம் இருக்குது. அப்போ 7 டேர்ம் இருக்கிறதுனால இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கடைசி 3 டேர்மை ஒரு இதாகவும் இந்த 3 டேர்மை ஒரு இதாகவும் பிரிச்சுக்கிறேன். அப்போ சென்டராக என்ன இருக்கும்? 48 இருக்கும். அப்போ 48 தான் இந்த கொஸ்டினுடைய ஆவரேஜ். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னா 48. ஆல்ரெடி நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அப்போ இந்த செகண்ட் மெத்தட் என்னென்னா, கொடுத்துருக்கிற வேல்யூவை அசெண்டிங் ஆர்டரில் எழுதிருங்க. எழுதுனதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், அது அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்கணும். அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதினதுக்கப்புறம் எக்ஸாக்ட் மிடில் டேர்ம், ஸோ ஆடு டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா எக்ஸாக்ட் மிடில் டேர்ம் தான் நம்மளுடைய ஆவரேஜ். ஓகேவா? எக்ஸாக்ட் மிடில் டேர்ம், எக்ஸாக்ட் மிடில் டேர்ம் ஆவரேஜ் அப்படின்றது எக்ஸாக்ட் மிடில் டேர்ம். இதே ஈவன் டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா, ஈவன் அப்படின்றது 2, 4, 6, 8, 10 எக்ஸட்ரா. இப்படி இருந்ததுன்னா மிடில் 2 டேர்ம் வரும். அதாவது இப்போ இந்த கொஸ்டினே எடுத்துக்கோங்க, 12, 24, 36, 48, 60, 72, 84, 96. இப்போ இங்கே 8 டேர்ம் இருக்குது. அப்போ 8 டேர்ம் இருந்தால் இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஃபஸ்ட்டு 4 டேர்மை 1, 2, 3, 4, 8 வந்து சரிபாதியாக பிரித்தோம் அப்படின்னா இங்கிட்டு ஒரு குரூப்பு, இங்கிட்டு ஒரு குரூப் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு குரூப்பில் லாஸ்ட்டு டேர்மையும், செகண்ட் குரூப்பில் ஃபஸ்ட்டு டேர்ம், அதாவது மிடில் 2 டேர்ம் வரும். இப்போ இந்த ஆடு டேர்மாக இருக்கும்போது மிடில் ஒரே ஒரு டேர்ம் வந்துச்சு, ஈவன் டேர்மாக இருக்கும்போது மிடில் 2 டேர்ம் வரும். அப்போ அந்த மிடில் வர்ற 2 டேர்மையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். இது மெத்தட் 2. இப்போ இந்த மெத்தட் 2ல் என்ன சிக்கல் அப்படின்னா, ஏன்னா அதனால தான் நம்ம மெத்தட் 3ன்னு ஒன்று கொண்டு வரோம். ஸோ இப்போ மெத்தட் 1 நார்மல் மெத்தட் என்ன? சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அப்போ கொடுத்துருக்க டேட்டா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி டோட்டலாக எத்தனை டேர்ம் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். அப்போ நம்ம ஆட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், டிவைட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அப்போ இந்த மெத்தட் 1ல்
இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஒரு 2 நிமிஷம் இன்னும் ஒரு 1.5 நிமிஷம் ஆகுது அப்படின்னா இந்த 1.5 நிமிஷத்தை எப்படி குறைக்கலான்னு செக் பண்ணாங்க. அப்போ குறைக்கலான்னு செக் பண்ணும்போது இந்த மெத்தடு 2 நமக்கு வந்தது. ஸோ இந்த மெத்தடு 2ல் மெத்தடு 1 விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மெத்தடு 2 போட முடியும். ஏன்னா இங்கே நீங்கள் மெத்தட் 2ல் 2 நம்பரை மட்டும்தான் ஆட் பண்ணுறீங்க. இங்கே நீங்கள் மொத்த நம்பரையும் ஆட் பண்ணுறதுக்கு இந்த 2 நம்பரை ஆட் பண்ணுறது ஈஸி தானே. ஸோ அப்போ மெத்தடு 2 மெத்தடு 1 விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்துச்சு, கொஞ்சம் டைம் சேவ் ஆச்சு. இப்போ அதுலேயும் நம்மளால் போட முடியல. ஏன்னா இப்போ பேங்க் எக்ஸாம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர் தான் டைம். பட் ஆனால் உங்களுக்கு 25 கொஸ்டின் இருக்கும். அப்போ நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு 30 to 35 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ செகண்ட்ஸ் கணக்கில் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக மெத்தடு 3ன்னு ஒன்று கொண்டு வந்தோம். இப்போ மெத்தட் 2ன்றது என்னது? மெத்தட் 2ன்றது ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதுனதுக்கப்புறம் ஆடு டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸாக்ட் மிடில் டேர்ம் வந்து என்னுடைய ஆவரேஜ். இதே ஈவன் டேர்மாக இருந்துச்சுன்னா மிடில் 2 டேர்ம் வரும். அப்போ அந்த 2 டேர்மை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். இதுக்கும் எனக்கு டைம் ஆகுது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மெத்தடு 3 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தேன். ஸோ மெத்தடு 3 என்னென்னா இதை விட ரொம்ப சிம்பிள். இங்கேயும் அதே தான். ஸோ நீங்கள் என்ன ப்ராப்ளம் எடுத்தாலும் கிவன் டேட்டா எடுத்துருவீங்க. அந்த கிவன் டேட்டாவை அடுத்தபடியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதிடுவீங்க. அப்போ கொடுத்துருக்கிற கிவன் டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் மிடில் டேர்ம் இது எதுவுமே கண்டுபிடிக்க வேணாம். அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ இங்கே என்னது? 12. ஹையஸ்ட் வேல்யூ என்னது? 84. இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவையும் ஹையஸ்ட் வேல்யூவையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடச்சிரும். ஸோ இங்கே ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது? 12. லார்ஜஸ்ட் வேல்யூ என்னது? 84. ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 96/2. ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 48 வரும். ஸோ 48 தானே இந்த கொஸ்டினுக்கான ஆவரேஜ். ஸோ இதே அதை விட கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ ஆவரேஜ் அப்படின்றது என்னென்னா நம்ம சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், இது ஃபார்முலா. பட் இந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம என்ன தான் செக் பண்ணோம்? இது அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கா இல்லையா, இதை மட்டும்தான் நம்ம செக் பண்ணோம். ஸோ அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்ததுன்னா இப்படி சால்வ் பண்ணலாம், இல்லைனா எப்படி சால்வ் பண்ணுறது அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ கான்செப்ட் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் ட்ரெடிஷ்னல் வே, செகண்ட் மெத்தட் ஆட் டேர்ம் மிடில் டேர்ம். அதாவது மிடில் டேர்ம் இஸ் த ஆவரேஜ், எதர் இட் இஸ் ஆட் டேர்ம் ஆர் இட் இஸ் இன் த ஈவன் டேர்ம். ஆட் டேர்மாக இருந்தால் எக்ஸாக்ட் மிடில் டேர்ம், ஈவன் டேர்மாக இருந்தால் சம் ஆஃப் மிடில் 2 நம்பர் பை 2. ஓகேவா? பட் மெத்தட் 3 பொறுத்த வரைக்கும் அதே கிவன் டேட்டா அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதிட்டோம். ஸ்மாலஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஹையஸ்ட் வேல்யூ பை 2. ஸோ இது அதை விட சிம்பிள். ஸோ அதனால் மெத்தட் 3. ஸோ நான் பர்சனலாக மெத்தட் 3 தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். சம்டைம்ஸ் மெத்தட் 2 ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நமக்கு கண்ணுக்கு பார்த்த உடனே அங்கே 7 டேர்மு தான் இருக்குது, அது ஏபியில் இருக்குது அப்படின்னா அந்த 7 டேர்மை அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதிடலாம். அப்போ 7 டேர்மில் மிடில் டேர்ம் என்னது? 4th டேர்ம். அப்போ நீங்கள் அதை அசெண்டிங் ஆர்டரில் கூட எடுத்து எழுத வேண்டாம். சின்னதுலேருந்து பெருசு ஆர்டரை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா 4வது டேர்ம் தான் நம்மளுடைய ஆவரேஜாக இருக்கும். ஸோ அது பை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? இப்போ மெத்தட் 1 பார்த்துட்டோம், மெத்தட் 2 பார்த்துட்டோம், மெத்தட் 3 பார்த்துட்டோம். ஸோ ஆவரேஜ் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 3 மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். இது அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் 1 2 3 4 5. இப்போ இது அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்குது. 5 டேர்ம் இருக்குது. அப்போ 5 டேர்மில் மிடில் டேர்ம் என்னது? 3. அப்போ 3 தான் என்னுடைய ஆவரேஜ்னு பார்த்த உடனே டிக் பண்ணிடலாம். இல்லை எனக்கு மெத்தட் 3 வேணுமா? அதுவும் சிம்பிள் தான். இதில் ஸ்மாலஸ்ட் டேர்ம் என்னது? 1. ஹையஸ்ட் வேல்யூ என்னது? 5. அப்போ 1 + 5/2 விச் இஸ் 6/2. சால்வ் பண்ணிங்கன்னா 3. அதே 3 தான் ஆவரேஜாக வந்திருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். நீங்கள் எய்தர் செகண்ட் மெத்தட் போட்டாலும் ஓகே, இல்லை தேர்டு மெத்தட் போட்டாலும் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லா கான்செப்ட்டும் எத்தனை மெத்தடில் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுமோ எல்லா மெத்தடும் நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளமை செகண்ட் ப்ராப்ளமில் 5 டேர்ம்ஸ் இருக்குது அரித்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். அப்போ மிடில் டேர்ம் தான் என்னுடைய ஆவரேஜ் 30. இல்லை சார் எனக்கு மெத்தட் 2 வேணாம், மெத்தட் 3 வேணும். ஓகே, ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன?
10. Highest value என்ன 50. அப்போ 10 plus 50 by 2 which is 60 by 2. Answer is 30. So average is 30. இப்போ next question. 9, 18, 27, 36, 45, 54. ஸோ இங்கே மொத்தம் 6 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ 6 டேர்ம்ஸ் இருக்குதுன்னா மெத்தடு 2 படி மிடில் இருக்க ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணி 2வால் டிவைட் பண்ணணும். இப்போ மிடில் இருக்க ரெண்டு டேர்மை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஹையஸ்ட் வேல்யூ இதை ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதே ஆன்சர் தான் அங்கேயும் வரும். ஸோ 54 + 9 என்ன வரும் 63. 27 + 36 ஆட் பண்ணினா என்ன வரும் 63. ஸோ ரெண்டோட வேல்யூவும் ஒன்று தான். ஓகேவா, இந்த மிடில் டேர்மை பொறுத்த வரைக்கும். ஸோ சால்வ் பண்ணும்போது கேன்சல் பண்ணிங்கன்னா 31.5 இஸ் த ஆவரேஜ். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ எதர் நீங்கள் மெத்தட் 2 ஃபாலோ பண்ணாலும் சரி, மெத்தட் 3 ஃபாலோ பண்ணாலும் சரி. ஓகேவா, இந்த கொஸ்டின் 12, 24, 36, 48, 60, 72, 84. இங்கே டோட்டலாக 7 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ 7 டேர்ம்ஸ்னால் எக்ஸாக்ட் மிடில் டேர்ம் 48 தான் இதோடைய ஆவரேஜ். இல்லை எனக்கு மெத்தட் 3 ஸ்மாலஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஹையஸ்ட் வேல்யூ பை 2. ஸோ சால்வ் பண்ணால் 96/2 கேன்சல் பண்ணால் 48 இஸ் த ஆவரேஜ். 48 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 23, 46, 69, 92, 115, 138, 161, 184. ஸோ இதுவும் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குது. ஸோ எத்தனை டேர்ம் இருக்குது 8 டேர்ம் இருக்குது. அப்போ 8 டேர்ம் இருக்கிறதுனால மிடில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணி 2வால் நீங்கள் டிவைட் பண்ணலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2வால் டிவைட் பண்ணுறதும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஹையஸ்ட் வேல்யூ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணுறதும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா, பை 2. ஸோ நீங்கள் ஆட் பண்ணி என்ன வரும் 7, 207/2. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 103.5. ஸோ ஆவரேஜ் இஸ் 103.5. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருந்துச்சு அப்படின்னா கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்ப 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 சிம்பிள். ஓகேவா, நம்ம என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்கிற டேட்டாவை கிவன் டேட்டா எடுத்து எழுத போகிறோம். அதை அசெண்டிங் ஆர்டரில் எழுத போகிறோம். எழுதினதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஹையஸ்ட் வேல்யூ பை 2. இல்லை அப்படின்னா மிடில் டேர்ம் கண்டுபிடிச்சி ஆவரேஜ் கொடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், ரெண்டு மெத்தடு தான், ரொம்ப சிம்பிளும் கூட. எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அதை நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ அது எந்த கொஸ்டினை எல்லா கொஸ்டினையும் இந்த மாதிரி எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றத நம்ம ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கில் நம்ம எக்ஸாக்டாக சொல்லியிருப்போம். நீங்கள் அந்த கிளாஸில் கவனிச்சுக்கோங்க. இது கான்செப்ட் மட்டும்தான், கான்செப்டை கிளியர் பண்ணிக்கோங்க இங்கே. நெக்ஸ்ட், இப்போ அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் பார்த்துட்டோம். இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனாக வந்தால் என்ன செய்கிறது. இப்போ நான் அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனாக வந்தால் இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது. இந்த கொஸ்டினையும் நீங்கள் ட்ரெடிஷ்னல் வேல சால்வ் பண்ணலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் வே அப்படின்றது ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ அந்த டெக்னிக்லையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ண ஆன்சர் என்ன வரும் 40 வரும். பட் நம்ம அந்த மெத்தட் ஃபாலோ பண்ண மாட்டோம். நம்ம இதை எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா இதே தான். ஓகேவா, சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. எப்படின்னா இப்போ மெத்தட் 2 ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் இல்லையா. இப்போ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி தான் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 10, 20, 30. இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினில் 10, 20, 30 இதுக்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் மிடில் டேர்மு 20 தான் இதோடைய ஆவரேஜ்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன் இந்த கான்செப்ட் எதுவுமே தெரியாது. ஓகேவா, ஸோ நீங்கள் பிளாங்காக இருக்கீங்க ஃபஸ்ட்டு பர்சன்கிட்ட. ஸோ எக்ஸ் அப்படின்ற பர்சன்கிட்ட 10 ப்ராடக்ட் இருக்குது, 10 ஆப்பிள்ஸ் இருக்குது. ஒய் அப்படின்றவர்கிட்ட 20 ஆப்பிள்ஸ் இருக்குது. இசட் அப்படின்றவர்கிட்ட 30 ஆப்பிள்ஸ் இருக்குது. இப்போ இந்த 3 பேரும் உங்ககிட்ட வந்து
எங்கள் 3 பேருக்கு இந்த பொருளை சரிசமமாக பிரித்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதாவது ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நார்மலாக ஆவரேஜ் தெரிஞ்சால் 3ஐயும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். நமக்கு எந்த கான்செப்ட்டுமே தெரியாதுன்னு நினச்சிக்கோங்க. அப்போ எந்த கான்செப்ட்டுமே தெரிலனா நீங்களாக ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒவ்வொரு ஆளுக்கும் 15ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ எக்ஸ் அப்படின்றவருக்கு நீங்கள் 15 ஆப்பிளை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டீங்க. நீங்கள் அஸ்யூம் பண்ணுறீங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அஸ்யூம் பண்ணுறீங்க. இது உங்களுடைய அசம்ஷன். ஸோ எக்ஸ், ஒய், இசட். ஸோ எக்ஸுக்கு நீங்கள் எத்தனை ஆப்பிள் அஸ்யூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 15 ஆப்பிள், ஒய்க்கு 15 ஆப்பிள், இசட்டுக்கு 15 ஆப்பிள். இது உங்களுடைய அசம்ஷன். ஓகேவா? இது கேர்ஃபுல்லாக கவனிங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். உங்களுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னா 15 15 15. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய அசம்ஷன் படி இந்த 3 வேல்யூவோடைய ஆவரேஜ் என்ன அப்படின்னா 15. ஓகேவா? அஸ்யூம்டு ஆவரேஜ்னு வச்சுக்கலாமா? இது அஸ்யூம்டு ஆவரேஜ். அஸ்யூம்டு ஆவரேஜ் 15 15 15. ஓகே. இப்போ ஒரு பர்சன்கிட்ட 15 ப்ராடக்ட் வந்து அவர்கிட்ட போகணும். 15 ஆப்பிள் போகணும். இப்போ எக்ஸ் அப்படின்றவர்கிட்ட ஒரிஜினலாக, இது ஒரிஜினல் வேல்யூன்னு வச்சுக்கலாமா? ஒரிஜினலாக எக்ஸ் அப்படின்றவர்கிட்ட 15 ஆப்பிள் இல்லை, அவர்கிட்ட 10 ஆப்பிள் தான் இருக்குது. அப்போ நீங்கள் அஸ்யூம் பண்ணதை விட அவர்கிட்ட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 5 ப்ராடக்ட் கம்மியாக இருக்குது. அப்போ -5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒய் அப்படின்றவர்கிட்ட நீங்கள் அஸ்யூம் பண்ணதை விட கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா? 5 ஆப்பிள் அதிகமாக இருக்குது. அப்போ +5. இசட் அப்படின்றவர்கிட்ட நீங்கள் அஸ்யூம் பண்ணதை விட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? 15 ஆப்பிள் எக்ஸ்ட்ரா இருக்குது. 15. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கீழே இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸஸ் ஆர் ஷார்ட்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸஸ் ஆர் ஷார்ட்டேஜ். ஓகேவா? ஒன்று எக்ஸஸ் வேல்யூ இல்லைனா ஷார்ட்டேஜ் வேல்யூன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸஸ் அண்ட் ஷார்ட்டேஜ் இருக்குல்ல, இதை எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ்ன்னு கூட சொல்லிக்கோங்க. ஓகேவா? டிஃப்ரென்சஸ்ன்னு கூட சொல்லிக்கோங்க. இப்போ இந்த டிஃப்ரென்சஸை ஆட் பண்ணுங்கள். இந்த சம் ஆஃப் அப்சர்வேஷன் இதுதானே உங்களோட அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷன்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டிஃப்ரென்சஸை ஆட் பண்ணுறீங்க. ஏன்னா டிஃப்ரென்சஸ் வந்து அப்சர்வேஷனோட கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அப்சர்வேஷன்ஸை விட வேல்யூஸ் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த 10 + 20 + 30 இதை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூவை ஆட் பண்ணுங்கள். -5 + 5 + 15. ஓகேவா? இதை ஆட் பண்ணோம்னா +5 -5 கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக 15 மட்டும் இருக்கும். அப்போ அதே ஃபார்முலா தான். ஆவரேஜ் ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ இங்கே சம் ஆஃப் அப்சர்வேஷனுக்கு பதிலாக சம் ஆஃப் டிஃப்ரென்சஸை ஆட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன வருதோ அதை நம்ம ஆட் பண்ணி ஒரு வேல்யூ வச்சுட்டோம். டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இங்கே டோட்டலாக எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 வரும். அப்போ நீங்கள் அஸ்யூம் பண்ணது தப்பு. இங்கே +5 வந்திருக்கா? அப்போ நீங்கள் அஸ்யூம் பண்ணதை விட +5 ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அஸ்யூம் பண்ணது 15. இங்கே ஆன்சர் என்ன வந்திருக்கு? +5. அப்போ ஒவ்வொரு 15ஓடையும் 5ஐ ஆட் பண்ணுங்கள். அப்போ 15 + 5 என்ன ஆயிரும்? 20 20 20 வந்துடுமா? அப்போ 20 தான் உங்களுடைய ஆவரேஜ். ஸோ கான்செப்ட் புரியுதுல? ஸோ கான்செப்ட் என்னென்னா ஏதோ ஒரு வேல்யூ நீங்கள் அஸ்யூம் பண்ணுறீங்க. எக்ஸாக்ட் வேல்யூ உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஆட் பண்ண வேணாம், சப்ராக்ட் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு வேல்யூ அங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிற அப்சர்வேஷன்லேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கும் ஹையஸ்ட் வேல்யூக்கும் இடையில ஏதோ ஒரு வேல்யூவை நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அஸ்யூம் பண்ணிவிட்டு நீங்கள் அஸ்யூம் பண்ண வேல்யூலேருந்து அந்த அப்சர்வேஷனில் வேல்யூஸ் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அந்த டிஃப்ரென்சஸை மட்டும் எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதி அந்த டிஃப்ரென்சஸுக்கு ஆவரேஜ் ஃபார்முலா போடுங்க. சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ அது பாசிட்டிவில் வந்தால் நீங்கள் அஸ்யூம் பண்ண வேல்யூவோட இந்த பாசிட்டிவாக வந்த வேல்யூவை ஆட் பண்ணிக்கோங்க. இதே நெகட்டிவாக வந்தால் நீங்கள் அஸ்யூம் பண்ண வேல்யூலேருந்து இந்த நெகட்டிவ் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நம்ம பின்னாடி எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அப்போ 10 25 35 55 75 அப்படின்றது ஒரு டேட்டா. இப்போ இந்த டேட்டாவை நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ இங்கே நம்பர் எல்லாமே பெரிய பெரிய நம்பராக இருக்குது. 10 25 35 55 75ன்னு. ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த நம்பரை கொஞ்சம் சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரேன். எப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரது?
ரொம்ப சிம்பிள். நான் ஒரு வேல்யூவை அஸ்யூம் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? என்னோடய வேல்யூ வந்து 40 அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணுறேன். ஓகேவா? அஸ்யூம் பண்ணதுக்கப்புறம் இந்த 40யை விட இந்த 10 எவ்வளோ கம்மியாக இருக்குது? 30 கம்மியாக இருக்குது. அப்போ -30. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இந்த அப்சர்வேஷன் மைனஸ் நீங்கள் அஸ்யூம் பண்ண வேல்யூ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் வந்துடும். ஸோ இந்த 10 நீங்கள் அஸ்யூம் பண்ண வேல்யூ 40. ஸோ 40யை விட இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குது? 30 கம்மியாக இருக்குது. அதனால் -30. இந்த 40யை விட இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குது? 25ன்றது -15. அப்போ நீங்கள் டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்கள் அப்சர்வேஷன்ஸை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டிஃப்ரென்சஸை ஆட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த டிஃப்ரென்சஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா -30 -15 -5 +15 +35. இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா -15 +15 கேன்சல் ஆயிரும். -30 -5 -35 இங்கே +35. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் டு 0. அப்போ அந்த டிஃபரன்சஸை ஆட் பண்ணும்போது ஆன்சர் 0 வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அஸ்யூம் பண்ண வேல்யூ கரெக்ட். அதுதான் எக்ஸாக்ட் ஆவரேஜ். இது நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவல் டு 0 வந்தால் நீங்கள் அஸ்யூம் பண்ண ஆவரேஜ் கரெக்ட். ஓகேவா? அஸ்யூம்டு ஆவரேஜ் இங்கே எழுதிப்போம். அஸ்யூம்டு ஆவரேஜ் இஸ் கரெக்ட். இதே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பாசிட்டிவாக வந்தால் நீங்கள் அஸ்யூம் பண்ண ஆவரேஜ் வந்து ராங்கு, கம்மியாக அஸ்யூம் பண்ணியிருக்கீங்க. யூ கேன் அஸ்யூம் லெஸ்ஸு. இந்த வேல்யூவை நீங்கள் இங்கே ஆட் பண்ணணும். இதே வேல்யூ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நெகட்டிவில் வந்தால் நீங்கள் அஸ்யூம் பண்ண ஆவரேஜ் மோர். ஓகேவா? அதிகமாக அஸ்யூம் பண்ணிட்டீங்க, குறைக்கணும்னு அர்த்தம். ஸோ கான்செப்ட் புரியுதுல? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கான்செப்ட் இவ்வளோ தான். இந்த கான்செப்டை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ அஸ்யூம்டு நம்பர் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு அஸ்யூம்டு நம்பர் ப்ளஸ் சம் ஆஃப் டிஃபரன்சஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ அஸ்யூம்டு நம்பர் என்ன? 40. ஸோ இங்கே சம் ஆஃப் டிஃபரன்சஸ் என்ன வருது? 0. ஸோ 0/5. ஸோ 0/5 0 தானே. அப்போ 40 தான் இதோடைய ஆவரேஜ். அப்போ இங்கே சம் ஆஃப் டிஃபரன்ஸ் 0 வந்ததுனால நீங்கள் அஸ்யூம் பண்ண ஆவரேஜ் கரெக்ட். இங்கே இது பாசிட்டிவாக வந்திருந்தால் நீங்கள் கம்மியாக அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நெகட்டிவாக வந்துட்டால் அதிகமாக அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள் போடுவோம், உங்களுக்கு புரியும். ஸோ எக்ஸாம்பிள் 3 6 8 14 9. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, கொடுத்துருக்கிற வேல்யூக்கு அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனீங்கன்னா 3 6 8 9 14. இப்போ நீங்கள் ஒரு ஆவரேஜை அஸ்யூம் பண்ணணும். ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கும் ஹையஸ்ட் வேல்யூக்கும் இடையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேல்யூ, ஓகேவா? எக்ஸாக்டாக இதுதான்னு கிடையாது, ஏதோ ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அப்போ 3க்கும் 14க்கும் இடையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பர் நான் 10 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோடய அசம்ஷன் 10ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 10ஐ விட ஃபஸ்ட்டு வேல்யூவில் எவ்வளோ கம்மியாக இருக்குது? 7 கம்மியாக இருக்குது. செகண்டில் 4 கம்மியாக இருக்குது. இங்கே 2 கம்மியாக இருக்குது. இங்கே 1 கம்மியாக இருக்குது. இங்கே 4 அதிகமாக இருக்குது. இப்போ இந்த அப்சர்வேஷன்ஸை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டிஃப்ரென்சஸை ஆட் பண்ண போகிறேன். அதாவது -7 -4 -2 -1 +4. ஸோ அப்போ +4 -4 கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்கிறது -7 -2 -1. ஸோ -10. ஸோ எனக்கு ஆன்சர் நெகட்டிவில் வந்திருக்கு. ஸோ நெகட்டிவில் வந்ததுனால நான் அஸ்யூம் பண்ண வேல்யூ அதிகமாக அஸ்யூம் பண்ணிட்டேன். ஆவரேஜ் எக்ஸாக்ட் ஆவரேஜை விட நான் அதிகமாக பெரிய நம்பரை அஸ்யூம் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ பெரிய நம்பர்னால் இந்த வேல்யூவை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனால் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 2. அப்போ -2 வருதா? இந்த -2வை நீங்கள் அஸ்யூம் பண்ண ஆவரேஜ்லேருந்து சப்ராக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இங்கே மைனஸ் வந்தால் சப்ராக்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் வந்தால் ஆட் பண்ணுங்கள். அப்போ 10 - 2 என்ன வரும்? 8 வரும். அப்போ இந்த கொஸ்டினுடைய ஆவரேஜ் என்னது? 8. ஸோ கான்செப்ட் புரியுதுன்னா? இப்போ இந்த ப்ராப்ளம் 11 29 42 68 50. ஸோ ஃபஸ்ட்டு இதை
அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ 11, 29, 42, 50, 68 அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேல்யூவை நீங்கள் அஸ்யூம் பண்ணணும். ஸோ நம்ம ஆவரேஜாக எந்த வேல்யூ அஸ்யூம் பண்ணலாம்? இருக்கிறதுலே சின்ன வேல்யூ 11, பெரிய வேல்யூ 68. ஸோ இடையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணலாமா? ஸோ என்ன வேல்யூ அஸ்யூம் பண்ணலாம்? 40 அஸ்யூம் பண்ணலாம். ஸோ நான் ஆவரேஜாக எதை அஸ்யூம் பண்ணுறேன் அப்படின்னா 40 அப்படின்னு அஸ்யூம் பண்ணுறேன். அப்போ 40 விட இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குது? 29 கம்மியாக இருக்குது. ஓகேவா? இங்கே 40 விட இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குது? 11 கம்மியாக இருக்குது. இங்கே 40 விட 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே 40 விட 10 எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே 40 விட 28 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? -29 -11 ஆட் பண்ணால் என்ன வரும்? -40 வரும். இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 28 + 2 30, 30 + 10 40. ஸோ 40. ஸோ +40 -40 கேன்சல் = 0. ஸோ 0 வந்ததுனால இந்த கொஸ்டினுடைய எக்ஸாக்ட் ஆவரேஜ் வந்து 40. ஓகேவா? ஸோ நான் அஸ்யூம் பண்ண வேல்யூ கரெக்ட். நான் அஸ்யூம் பண்ண வேல்யூ கரெக்டாக இருந்தால் இந்த டிஃப்ரென்சஸோடைய சம்மேஷன், இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா ஆன்சர் 0 வரும். சப்போஸ் நீங்கள் அதிகமாக அஸ்யூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேல்யூ நெகட்டிவில் வரும் இதோடைய சம்மேஷன். இதே கம்மியாக அஸ்யூம் பண்ணியிருந்தீங்கன்னா வேல்யூ அதிகமாக வரும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ கான்செப்ட் அப்படின்றது இதுதான். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறோன்றது தெரிஞ்சிருச்சுல. ஸோ நீங்கள் ஆவரேஜில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும், எந்த விதமான கொஸ்டின் கேட்டாலும் அந்த கொஸ்டினை நம்ம இதுக்குள்ளே தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாமே. 9, 13, 21, 28, 40, 51. ஸோ அதை நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா 9, 30 இது ஆல்ரெடி அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ அரேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ ஒரு வேல்யூவை நான் அஸ்யூம் பண்ணுறேன். ஸோ நான் ஆவரேஜாக என்ன வேல்யூ அஸ்யூம் பண்ணுறேன்? இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கும் ஹையஸ்ட் வேல்யூக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இடையில் இருக்கக்கூடிய வேல்யூ ஒரு 30 அஸ்யூம் பண்ணலாமா? அப்போ 30 விட இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குது? -21 கம்மியாக இருக்குது. இங்கே 30 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? -17 கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே 30 விட இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குது? 9 கம்மியாக இருக்குது. இது 2 கம்மியாக இருக்குது. 40 அப்படின்றது 30 விட 10 எக்ஸ்ட்ரா இருக்குது. 51 அப்படின்றது 30 விட 21 எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுவோம். இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா -21, -17, -9, -2 +10 +21. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? +21 -21 கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்குது -17, -9, -2. அப்போ 17 + 9 என்ன வரும்? 26. 26 + 2 என்ன வரும்? 28. அப்போ -28. நான் ஏன் ப்ளஸ் பண்ணுறேன்னா எல்லாமே மைனஸில் இருக்குது, அதனால் மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணுறேன். +10 which is equal to -28 + 10 என்ன வரும்? -18 வரும். ஸோ எனக்கு ஆன்சர் மைனஸில் வந்ததுனால நான் அஸ்யூம் பண்ண வேல்யூ பெருசாக அஸ்யூம் பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ராவாக அஸ்யூம் பண்ணிட்டேன். அப்போ இந்த ஆட் பண்ண வேல்யூவை டோட்டல் நம்பரால் டிவைட் பண்ணிடுங்க. 1666 3 6 are 18. அப்போ நான் அஸ்யூம் பண்ண வேல்யூ மைனஸ் சம் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அப்போ 30 மைனஸ் சம் ஆஃப் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 18/6 என்ன வருது? 3. அப்போ 30 - 3 27. ஸோ 27 தான் என்னுடைய ஆன்சர். ஸோ கான்செப்ட் புரியுதுல? இது ஃபார்முலா இல்லை, இது ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது. ஸோ இந்த ஒரு இதை வச்சு தான் நம்ம எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ பர்சன் ஜாயினிங் நான் பின்னாடி சொல்கிறேன் அது எப்படி வரும் அப்படின்றது, என்னென்ன டாப்பிக்லலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு. பட் எல்லா டாப்பிக்லையும் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவோம், ஒரு சில இடத்துல வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா தெரிஞ்சுப்போம், ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண மாட்டோம், பட் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஸோ ஃபார்முலா அண்ட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் இதை வச்சு நம்ம எல்லா ப்ராப்ளமும் முடிச்சிருப்போம். ஒரு சில டாப்பிக்கில் மட்டும் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அதுவுமே ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வரும். ஓகேவா? ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஆவரேஜஸில் எப்படிப்பட்ட கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த 1 hour கிளாஸை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆவரேஜில் இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ இந்த ஒரு இதை மட்டும் வச்சுட்டு நான் அதை கொண்டு போய் டேரெக்டாக சால்வ் பண்ணவா? ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும்
ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கும் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்கும். இதே கான்செப்டை இங்கே இப்படி யூஸ் பண்ணணும், இங்கே இப்படி யூஸ் பண்ணணும், இங்கே இப்படி யூஸ் பண்ணணும். அந்த சேஞ்சஸை நம்ம சொல்லிடுவோம். ஸோ அந்த சேஞ்சஸை நீங்கள் கேப்சர் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப கஷ்டம் கிடையாது மேக்ஸு, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நிறையா பேர் மேக்ஸு கஷ்டம், மேக்ஸ் வந்து நான் 1 இயராக ட்ரை பண்ணுறேன், 2 இயராக ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் நல்லா ப்ராப்பராக டைம் டேபிள் போட்டு இதை நான் இன்றைக்கி முடிக்கணும்னு பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா ஈஸியாக மேக்ஸை கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸை கிளியர் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை, கஷ்டமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி மேக்ஸ் கிளியர் பண்ணுறது. கொஞ்சம் நம்பிக்கையோட பாசிட்டிவ் மைண்டோட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகேவா? மேக்ஸே வராமல், மேக்ஸே ஒரு கோர் சப்ஜெக்டாக இல்லாதவங்களாம் மேக்ஸில் பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ அதனால் ஃபியர் இல்லாமல், பயம் இல்லாமல், பொறுமையாக, ஃபுல் கான்ஃபிடென்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? 100% நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ராப்ளம், இப்போ 12, 18, 26, 31, 40, 47, 50. இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஆவரேஜ் அப்படின்றது ஒரு வேல்யூ நம்ம அசியூம் பண்ணுவோம். ஸோ எந்த வேல்யூ அசியூம் பண்ணலாம்? இங்கே ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது? இது அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. ஓகே, ஸ்மாலஸ்ட் வேல்யூ 12, ஹையஸ்ட் வேல்யூ 50. அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கும் ஹையஸ்ட் வேல்யூக்கும் இடையில ஏதோ ஒரு வேல்யூ. ஸோ அப்போ நான் 12க்கும் 50க்கும் இடையில எந்த வேல்யூ எடுத்துக்கலாம்னா 30 எடுத்துக்கலாமா? ஸோ நான் 30 எடுத்துக்கிறேன். அப்போ 30 விட இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குது? 30 விட இங்கே 18 கம்மியாக இருக்குது. இங்கே 30 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 12 கம்மியாக இருக்குது. 30 விட இங்கே 4 கம்மியாக இருக்குது. இங்கே 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே 10 எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே 17 எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே 20 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, இப்போ இந்த டிஃப்ரென்சஸை ஃபுல்லாக ஆட் பண்ணுவோம். இப்போ -18, -12, -4, +1, +10, +17, +20. இப்போ ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் தனியாக, மைனஸில் இருக்கிறதெல்லாம் தனியாக. அப்போ 20 + 17, 37, 37 + 10, 47, 47 + 1, 48, ப்ளஸ் இதெல்லாம் ஆட் பண்ணால் 18 - 12. ஸோ 20, 30, 34. ஸோ -34. ஸோ 48 - 34. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக தான் வருது. அப்போ நான் அசியூம் பண்ண வேல்யூ கம்மி. இதோட பெரிய வேல்யூ தான் என்னுடைய எக்ஸாக்ட் ஆவரேஜாக இருக்கும். அப்போ 48 - 34, 14. அப்போ சம் ஆஃப் டிஃப்ரென்ஸ் என்ன வருது? சம் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து 14. ஸோ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் அசியூம் பண்ண ஆவரேஜ், அசியூம்டு ஆவரேஜ் ப்ளஸ் சம் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ இங்கே அசியூம்டு ஆவரேஜ் என்னது? 30. ஸோ இங்கே அசியூம்டு ஆவரேஜ் 30 ப்ளஸ் 14/7. ஸோ 14/7 இங்கே 2 வரும். அப்போ 30 + 2, 32 இஸ் மை ஆவரேஜ். ஸோ அவ்வளோதான். ஸோ கான்செப்ட் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆவரேஜ்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா, ரா டேட்டா ப்ராப்ளம். ஸோ டேட்டாவை ராவாக கொடுத்து கேள்வி கேட்கலாம். ஸோ டேட்டாவை ராவாக கொடுத்தனா இப்போ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணோம் இல்லையா, 1, 2, 3, இந்த மாதிரி டேரெக்டாக ரா டேட்டா கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லைனா மிஸ்ரீடு வேல்யூ. மிஸ்ரீடு வேல்யூனா, இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ஒரு 10 ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்கு. அந்த 10 ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்கை வந்து 36க்கு பதிலாக 63ன்னு போட்டுட்டோம். அப்போ ஒரிஜினல் மார்க்கு 36 போட்டால் என்ன ஆவரேஜ் வரும் அப்படின்றத கேள்வி கேட்பாங்க. ஸோ ஆவரேஜை வந்து ராங்காக என்ட்ரு பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருப்பாங்க வேல்யூவை. அந்த பையனோட ஒரிஜினல் மார்க் 36, ஆனால் 63ன்னு போட்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ ஒரிஜினல் வேல்யூ 36 போட்டால் அந்த பையனுடைய ஆவரேஜ் என்னவா வரும்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுவும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருப்போம், ஆனால் வித்தின் 2 ஸ்டெப்ஸில் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த ஒரு கான்செப்ட் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்டை நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? அடுத்தது பர்சன் ஜாயின்டு. ஸோ இப்போ ஒரு குரூப் ஆஃப் பர்சன் இருப்பாங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரில் 11வது ஒருத்தர் வந்து சேர்றாரு. அப்போ 11வது ஒருத்தர் வந்து சேரும்போது அந்த ஆவரேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகுமா, இப்படி கொஸ்டின் கேட்பாங்க.
10 பேராக இருக்கும்போது ஆவரேஜ் இது. அப்போ 11 பேராக இருக்கும்போது ஆவரேஜ் என்னவா இருக்கும்? அப்போ எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிற அந்த பர்சனுடைய ஏஜ் கொடுத்துருவாங்க. அப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஆவரேஜை கொடுத்து அந்த எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிற பர்சனுடைய ஏஜோ ஹைட்டோ வெயிட்டோ கேட்பாங்க. ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இதுக்கும் நம்ம ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கில் எல்லா ப்ராப்ளமும் நம்ம ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்போமே தவிர புதுசாக நம்ம எதுவுமே உள்ளே கொண்டு வந்திருக்க மாட்டோம். ஸோ அப்போ ஃபவுண்டேஷன் இந்த கான்செப்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நமக்கு. அடுத்து பர்சன் ஜாயின்டு மாதிரி பர்சன் லீவ்டு. ஸோ ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேருடைய ஆவரேஜ் இது. அப்போ அதுலேருந்து ஒருத்தர் லீவ் ஆகிட்டார், வெளியே போயிட்டார். அப்போ மிச்சம் இருக்க 9 பேருடைய ஆவரேஜ் என்னவா இருக்கும்? இந்த மாதிரி கொஸ்டின். அடுத்தது பர்சன் ரீப்ளேஸ்டு. ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு ஸ்கூலில் 8 டீச்சர் இருக்காங்க. இந்த 8 டீச்சர்ஸில் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அப்போ அந்த இடத்த இன்னொருத்தர் ஃபில் பண்ணுவார் இல்லையா? அப்போ ரிட்டையர்ட் ஆகும்போது அவருடைய ஏஜ் 57 அப்படின்னா 58 அப்படின்னா புதுசாக ஒருத்தர் உள்ளே வராரு, அவருடைய ஏஜ் 30. அப்போ ஆவரேஜ் என்ன? நியூ ஆவரேஜ் என்ன? ஸோ இந்த மாதிரி பர்சன் ரீப்ளேஸில் கேள்வி கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் சிம்பிள். ஸோ இந்த ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு அந்த மெத்தட் 3 அந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனாக இருந்தால் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ப்ளஸ் ஹையஸ்ட் வேல்யூ பை 2 இந்த 2 விஷயம். தென் மெத்தட் 2 மிடில் டேர்ம். இது மட்டும் தெரிஞ்சால் போதும், ஆவரேஜை நீங்கள் அசால்ட்டாக சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பேட்டிங் ஆவரேஜ். ஒரு பேட்ஸ்மேன் கிரிக்கெட்டில் பேட்டிங் ஆவரேஜ், பவுலிங் ஆவரேஜ், ரன் ரேட் ஆவரேஜ். ஸோ இது எல்லாமே கேட்பாங்க. அடுத்து மெர்ஜ்டு ஆவரேஜ். ஸோ மெர்ஜ்டு ஆவரேஜ் அப்படின்றது என்னென்னா ஒரு 5 வேல்யூவோடைய ஆவரேஜ் இது. ஒரு 5 பர்சனுடைய ஆவரேஜ் ஒரு வேல்யூ. அனதர் குரூப் ஆஃப் 8 பர்சனுடைய ஆவரேஜ் ஒரு வேல்யூ. அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து 13 பேர் ஆகும்போது ஆவரேஜ் என்னவா இருக்கும்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் தான், இதுவும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ நம்ம கான்செப்ட் வீடியோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கான்செப்டில் நம்ம என்ன சொல்கிறோமோ ஸோ அந்த ரெஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் அந்த ஆவரேஜில் ஃபுல்லாக நம்ம என்ன யூஸ் பண்ணோமோ அது எல்லாத்தையும் நம்ம கான்செப்டில் சொல்லிடுவோம். இதே மாதிரி தான் டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், மிக்சர் அண்ட் அலிகேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லா டாப்பிக்லேயும் உள்ளே நம்ம என்ன சால்வ் பண்ண போகிறோமோ அந்த சால்வ் பண்ண போகிறத நம்ம இந்த கான்செப்டில் தெளிவாக சொல்லிடுவோம். ஸோ அந்த கான்செப்டை ஒன்ஸ் ஒரு ட்வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தடவை பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ப்ராப்ளமும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது மிடில் வேல்யூ ஃப்ரம் டேட்டா. ஸோ இங்கே என்னென்னா ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க, அந்த டேட்டா கொடுத்து அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இல்லாமல் கூட இருக்கலாம். அதில் மிடில் டேர்ம் ஒரு டேர்ம் இருக்கும், அந்த டேர்ம் என்னன்னு கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இதே ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் தான். அடுத்து ரியல் லைஃப் பேஸ்டு ப்ராப்ளம். ரியல் லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, சம் மிஸ்செலேனியஸ். ஸோ இந்த எல்லா டாப்பிக்கும் ஒரு 12 டாப்பிக்காக பிரிச்சுருக்கோம். இந்த 12 டாப்பிக்கும் சேர்த்து நம்ம 156 ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் ப்ராப்ளம் சால்விங் கிளாஸில். ஸோ ப்ராப்ளம் சால்விங் கிளாஸில் 156 ப்ளஸ் ப்ராப்ளம். ஸோ எக்ஸாக்டாக 156 நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் ஆவரேஜில். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் சரி, எஸ்எஸ்சி ட்ரை பண்ணாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி ஆர் யூபிஎஸ்சி எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் கான்செப்ட் சேஞ்ச் ஆகாது. இதை நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. எந்த இது நீங்கள் ஆப்டிடியூட் எடுத்தாலும் கான்செப்ட் ஒன்று தான், கான்செப்ட் சேஞ்ச் ஆகாது. ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தான். நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த இதுக்கு போனாலும் இது சேஞ்ச் ஆகாது. ஸோ ப்ராப்ளம் சால்விங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எப்போ கான்செப்ட் கிளியர் ஆனதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் கான்செப்டை நல்லா கிளியர் ஆகிக்கோங்க. அடுத்த ப்ராப்ளம் எப்படி கேட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆவரேஜஸில் ஒரு ப்ராப்ளம் எடுக்கிறீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுப்பாங்க, அந்த கொஸ்டினில் ஆவரேஜ் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுவாங்க. அப்போ ஆவரேஜ் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் ஷிஃப்ட் 1 எடுக்கிறீங்க எஸ்எஸ்சியில், அதில் ஒரு டைப்பில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஷிஃப்ட் 2ல் வேறு டைப்பில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஷிஃப்ட் 3ல் வேறு டைப்பில் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஷிஃப்ட் 1ல் அட்வான்ஸ் மெத்தடாக இருக்கும், பேட்டிங் ஆவரேஜாக இருக்கும். அப்போ நீங்கள் பேட்டிங் ஆவரேஜை சால்வ் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் என்ன வருவீங்கன்னா மெர்ஜ்டு ஆவரேஜ் வருவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வராது. இப்போ நம்ம கோர்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்டர் வைஸ் இருக்கும். ஸோ ஆர்டராக பிரித்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தென் நம்ம க்ரியேட் பண்ணது எல்லாம் சேர்த்து ஆர்டர் வைஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெத்தட் வைஸாக நம்ம பிரிச்சிருப்போம். அப்போ மெத்தட் வைஸாக நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போய் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லையா? நீங்கள் பிச்சு அங்கே ஒரு கான்செப்ட் இங்கே ஒரு கான்செப்ட் போடுறதுக்கு ஒரு கான்செப்டை தெளிவாய்க்கோங்க.
ஆவரேஜில் இந்த மெத்தடில் கொஸ்டின் கேட்டால் அது இப்படி தான் செய்யணும். அப்போ அதே இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 12 மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இப்போ 13வது ஒரு மெத்தட் பில்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லை, இங்கே என்ன இருக்கோ அது இந்த இப்போ மெர்ஜ்டு ஆவரேஜையும் பர்சன் ஜாயிண்ட்டையும் மெர்ஜ் பண்ணி கேட்பாங்க. மெர்ஜ்டு ஆவரேஜ் இருக்கு இல்லையா, இதுவும் பர்சன் லீவிங் இந்த மாதிரி கேட்பாங்க. சேர்த்து கேட்பாங்க, அவ்வளோதான். தவிர அது எல்லாமே மிஸ்செலேனியஸில் வந்துடும். ஸோ உங்களுக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ எல்லாமே நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? நம்மகிட்ட இருந்து ஒரு 95 to 98% நம்ம அசியூம் பண்ண மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அதை ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் தைரியமாக நம்ம கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வீணாகாத பைசா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ பாசிட்டிவ் மைண்டடாக, நான் திரும்பவும் சொல்கிறேன், பாசிட்டிவ் மைண்டடாக, சார் என் ஃப்ரெண்டு வந்து 1 இயராக மேக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு, 2 இயர்ஸாக மேக்ஸ் போகிறாரு, இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. யாரையும் உங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. யாரை நினச்சும் நீங்கள் டீமோட்டிவேட் ஆகாதீங்க. நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. யார் மேலேயும் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேணாம், உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. ஜஸ்ட் உட்காந்து நீங்கள் யோசிங்க. உட்காந்து என்ன யோசிங்க அப்படின்னா, இப்போ இந்த இருக்குது அரித்மெட்டிக் ப்ராப்ளம். இப்போ அட்வான்ஸ் மேக்ஸுக்கு நீங்கள் ஃபார்முலா கண்டிப்பாக படித்தாகணும். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸை விட்டுருங்க, அது ஃபார்முலா கண்டிப்பாக படித்தாகணும். அதை நம்ம மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஃபார்முலாவை a+b² அப்படின்னா a+b² நம்ம மக்கப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸை விட்டுருங்க. அட்வான்ஸ் மேக்ஸில் நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், HCF, அப்புறம் அல்ஜிப்ரா கூட நமக்கு ஃபார்முலா தேவைப்படும். ஓகே, இந்த 2 டாப்பிக்கை தவிர மற்ற 9 டாபிக் வந்து ஃபார்முலா கண்டிப்பாக தேவைப்படும். பட் ஃபார்முலா ஈஸியாக தான் இருக்கும். ஃபார்முலா ஒன்றும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஃபார்முலாவை நல்லா பார்த்தா ஒரு 3 பக்கம் 4 பக்கத்துக்குள்ளே நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு கோர்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபார்முலா ஃபுல்லாக ஷீட் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இந்த ஃபார்முலாவை படிச்சுக்கலாம். இப்போ அரித்மெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 11 பிரான்ச்சாக நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ அந்த 11 பிரான்ச்சு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் 25 நாள் நீங்கள் முடிச்சிடலாம். கான்செப்டை நான் சொல்கிறது, கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கான்செப்டை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் ஈஸி. நீங்கள் 1 மந்தில் மேக்ஸில் அரித்மெட்டிக்கில் மாஸ்டர்ஸ் ஆயிடலான்னு நான் சொல்லலை. 1 மந்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேக்ஸை புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 மந்த் எஃபர்ட் போடணும். ஒரு 3 மந்த், ஒரு 2 மந்த்தாச்சும் எஃபர்ட் போடணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி. ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்கள் அக்யூரேசி அண்ட் உங்கள் ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கான்செப்டை கிளியர் ஆகிக்கோங்க. இந்த கான்செப்டை ப்ராப்ளமில் எப்படி அப்ளை பண்ணுறோன்றத ஐடியாலஜியாக ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ராப்ளம் சால்விங் அதை பார்க்கலாம். தேங்க்யூ.